காலையில முழிக்கும் போதே கண்ணுல ஏதோ விழுந்துட்டு மக்களே. அத கண்ணாடி முன்னாடிலாம் போய் நின்னு பார்க்கணும். நீ ஏன் ஃபோன் முன்னாடி வந்து நின்னு பார்த்துக்கிட்டு இருக்க? நம்ம வீட்ல கண்ணாடி இல்ல மக்களே. ஃபோனு தான் ஒரே வழி. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. 100 நாள் ஒழுக்கமா இருக்கிறதுல இன்னைக்கு நாள் 36. 36 தானே? ஆமா 36 தான். எந்திரிச்ச உடனே என்ன செய்வோம்? குளுக்கலுக்கு தேவையான சாதனத்த போய் வாங்குவோம். வீட்டுக்கு வந்து குளுகளையும் போட்டு குடிப்போம். நம்ம கதாநாயகன மொத்தமா வாங்கி நமக்கு ஒரு நாளைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு நம்ம பெரியம்மா வீட்ல தான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்போம். ஏன் பெரியம்மா வீடு? ஏன்னா இங்க ஃப்ரிட்ஜ் இல்ல. அந்த கோழிய எடுத்துட்டு வந்து ஊறக்கு தண்ணியில போட்டுட்டு நேரா பள்ளி கிளம்பி போய் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்து ஊற வச்ச கோழிய எடுத்து நல்லா மசாலாலாம் தடவிட்டு இந்த கோழியோட ரெசிபி ஆல்ரெடி ஏதோ ஒரு வீடியோல போட்டிருப்பேன். என்ன வீடியோன்னு மறந்துட்டு மக்களே மன்னிச்சுக்கோங்க. சாப்பிட்டுட்டு வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். டப்புன்னு பார்த்து தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா டைம் ஆயிட்டு. இனி ஜிம்முக்கு நடந்தெல்லாம் போக முடியாது. அதனால நம்ம கடைக்கு போய் நம்ம கடையில உள்ள அண்ணன் வண்டியை வாங்கிட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன். ஜிம் நம்ம வீட்ல இருந்து கொஞ்சம் பண்ண தூரத்துல இருக்கு. நடந்து வந்தா நமக்கு தேவையான ஒர்க் அவுட்லாம் போட்டு முடிக்க முடியாது. அப்புறம் அதை போடட்டா அது வேற கொஞ்சம் மன உளைச்சல் ஆயிரும். ஜிம் முடிஞ்சு நம்ம அண்ணன்ட்ட பைக்கை கொடுக்க வந்தா அங்க பாய்ஸ் நம்மள ரவுண்ட் அப் பண்ணிட்டானுங்க. அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேச்ச போட்டுட்டு அவங்கள்ட்ட பிரியா விடை கொடுத்துட்டு ரொம்ப பாசக்கார பைக்க மக்களே. பேசினா பேசிக்கிட்டே இருப்பானுங்க, விட மாட்டானுங்க. 4 பேர் என்ன சாப்பிடுறானுங்கன்னு தெரியல. ஆளு கல்லாட்டும் இருக்கானுங்க. நம்மளும் அப்படியே வீட்டுக்கு வந்து உள்ளதை சாப்பிட்டுட்டு நாளை முடிச்சுக்கிறேன். ஒழுக்க முக்கிய மக்களே.